பொதுவாக ஒரு சிறப்பான தலைப்பு இந்த லெந்து காலத்தில். இந்த லெந்து காலம் என்பது ஒரு மனமாற்றத்தின் காலம், ஒரு மனமகிழ்ச்சியின் காலம், ஒரு வசந்த காலம். இந்த காலத்தில் நாம் மனம் மாறுறப்போ, இப்போ புருஷன் மனைவி சண்டை போடுறாங்க, ஈகோ வந்துடுச்சு, பிரச்சனை. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஈகோ விட்டுட்டு தன்னை தாழ்த்திட்டாங்கன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? சந்தோஷம் வந்துடும்ல. ஒரு ஓனருக்கும் ஒரு பையனும் ஒரு ஒர்க்கருக்கும் சண்டை வந்துடுச்சு, ரெண்டு பேரும் மனம் மாறி ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும் ரெண்டு பேர் லைஃப்பு? அதே மாதிரி நம்ம ஆண்டோருக்கு நமக்குள்ள அந்த மனமாற்றத்தின் காலத்தில் நம் மனம் மாறி ஆண்டோருக்குள் இன்னும் ஒப்புரவாகுவதற்காக வருஷத்தில் ஒரு முறை 365 நாளில் இது ஒரு 47 நாட்கள் நாம் ஆண்டவரோடு கொஞ்சம், மற்ற நாளில் நம்ம அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம், இல்லை 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம், இல்லை 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறோம். எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறோமோ அதோட ஜஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் கூட்டி வேதம் வாசிப்பதிலும் வேதத்தை தியானிப்பதிலும் ஆண்டவரோடு நம்ம இடைப்பட்டு கொள்ளணும். ரெண்டாவது சுய வெறுப்பு. இது மன துக்கத்தின் காலம். நம்ம ஆண்டவரோடு இடைப்படுறதால நம்ம ஒருத்தர் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், ஒரு நல்ல உணவு உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கோம், ஒரு சிலர் சிறிய உணவு ரெடி பண்ணியிருக்கேன்பாங்க, ஒரு சிலர் உணவு ரெடி பண்ணியிருக்கோம் சாப்பிட்டு போங்கன்னுவாங்க. ஒரு தம்பி சொன்னால் நல்ல உணவு உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கோன்னாரு. நல்ல உணவுன்னு சொல்கிறாரேன்னு நான் போய் சாப்பிட்டேன். நல்ல ஒயிட் ரைஸ். தூத்துக்குடிக்கு போனீங்கன்னா கரண்டி ஆழத்தில் விட்டு எடுப்பான்னுவாங்க. கறி குழம்ப, ஆட்டுக்கறி குழம்ப கறியாக இருக்கும், அப்படி ஒரு பெரிய கரண்டியில் கறியோடு அள்ளி போடுறதான் அந்த ஒயிட் ரைஸில் போட்டுட்டு, அப்புறம் சிக்கன் 65 லெக் பீஸ், நல்ல லெக் பீஸ், அப்புறம் 2 பாயாசம், அப்புறம் இன்னும் சைடிஷ் ஏதாவது 2-3 அது வைக்கிற ஒரு சிறப்பான உணவுன்னு நம்ம நினைக்கிறோம். இல்லையே பிரியாணி சாப்பிட்றதுன்னு நினைக்கிறோம், இல்லை பிராமண வாழ் வெஜிடேரியன் சாப்பிட்றது வீட்டு போனால் 15 வகையான காய்கறி கூட்டு, 15 வகை காய்கறி கூட்டு, அது ஒரு சிறப்பான உணவுன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி ஒரு சிறப்பான உணவு சாப்பிடாம ஆண்டோடி இவகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்திலும் கடந்து போகாத வார்த்தையின்படி ஜபத்தோடு உபவாசத்தோடு ஆண்டோடு கிட்டி சேர்வதற்காக நம்ம வைக்கிறதால தான் அன்றைக்கி நம்ம இந்த டைமில் நம்ம திருமணம், புது வீடு, நல்லது எதுவுமே வைக்கிறதில்லை. ஏன்னா லெந்து காலங்கள் நல்ல உணவு கொடுக்க முடியாது என்பதற்காக. ரெண்டாவது நாங்கள் ஆண்டோரோடு உறவாக இருக்கிறோம், ஃபாஸ்டிங் இருக்கிறோம், அதனால் எங்கள் தலையில் நாங்கள் பூ வச்சு சந்தோஷமாக இல்லை, ஒரு 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு பூ வைக்கலை, அந்த பூ வைக்கிற காசை உண்டியலில் போட்டு கொஞ்சம் ஒரு வேளை சாப்பாட்டை குறைக்கிறோம். காலையில் டிஃபனும் இல்லை, அந்த டிஃபன் 2 இட்லி 10 ரூபா, அந்த 10 ரூபாயை உண்டியலில் போட்டு ஊழியத்துக்கு கொடுத்துட்றோம். இல்லை மதியம் ஒரு வேளை சாப்பிடல, இல்லை இரவு ஒரு வேளை சாப்பிடல, வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடலை, இல்லை கறிமீன் சாப்பிடல, இப்படி ஏதோ இதான சுயவிரிப்பு. இந்த காலங்களில் ஊழியத்திற்கு நம்மை அர்ப்பணிப்பதற்கு ஆண்டுடைய நான் பெற்ற இன்பத்தை இந்த வையகம் பெற வேண்டும். ஒருவேளை அப்படிப்பட்ட காலங்கள் தான் இந்த மனமாற்றத்தின் காலம், இந்த வசந்த காலம், இளதளிர் காலம், தபசு காலம் என்று நம்மை ஆண்டவரோடு இணைத்து நம்மை ஒட்டி கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட காலங்கள். பொதுவாக இன்றைக்கி கொடுக்கப்பட்ட தலைப்பு நல்ல தலைப்பு, பேதுருவும் யூதாசும். முதல் சீசனை சொல்கிறப்போ ஃபஸ்ட்டு சீசன் பேதுரு. ஆனால் அந்திரேயா தான் சொல்கிறார், அது மேசியாவை கண்டோம். ஃபஸ்ட்டு 1 யோவானில் சொல்கிறாரு, முதல் அதிகாரத்தில் நாங்கள் அந்திரேயாவை கண்டோம் என்று அந்திரேயா தான் சொல்கிறார். ஏதோ தெய்வ ஆட்டுக்குட்டின்னு அந்திரேயா தான் சொல்கிறாரு. நான் அவர் தான் போய் பேதுருட்ட சொல்கிறார். ஆனால் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் பேதுரடிகள் வந்துட்டார். ஏன்னா அந்த பேதுரடிகள் வருவதற்கு காரணம் என்னென்னா, இவர் ஜீவனுள்ள தெய்வனுடைய குமாரங்கிற ஒரு விசுவாசம் இருந்துச்சு. செகண்டரி என்னென்னா, மனிதனை போல மனிதன் எப்போயுமே ஆசை உள்ளவன். கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்றேன்னா என் பிள்ளை கொஞ்சம் சாப்பிட்றதுன்னு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சுக்கிறான்ல, இந்த ஏழைக்கு கூட கொடுக்காம ஃப்ரிட்ஜு கெட்டு போகிறதுக்கும் வயர் கெட்டு போகிறதுக்கு ஃப்ரிட்ஜ். இன்றைக்கி சிக்கன் 65 ஹோட்டலில் கொடுக்குறாங்க, எல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சு தான் கொடுக்குறாங்க. அப்படி ஃப்ரிட்ஜி வந்ததால் தர்மம் கெட்டு போச்சு. அப்படி இல்லாமல் ஏழைக்கு கொடுக்காம அப்படிப்பட்ட அந்த பேதுரு அடிகள் முதல் சீசன் யாருன்னா பேதுரு தான், தந்திரியா தான். ஆனால் பேதுருவை காட்டுறார். அந்த பேதுரு எப்போவுமே ஒரு சாதாரண ஒரு மனிதன். எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கோ அப்படி வாழ்க்கை. நல்லது பார்த்தோன்னே ராத்திரி முழுவதும் போராடணும், ஒன்றுமே கிடைக்கல, ஏதோ ஒரு மனுஷன் கொண்டே ஆழத்தில் தள்ளிக்கொண்டே போடுறானாரு. ஆழத்தில் தள்ளிக்கொண்டே போட்டோன்னா திரளான மீன். அப்போ இவற்றை ஏதோ ஒரு மிரக்கல் இருக்குது. எங்கேயோ போனோம், விடுதல் இல்லை, அமைதி இல்லை. இங்கே வந்தோன்னே எனக்கு வாழ்க்கையில் ஒரு அமைதி கிடைச்சிதுன்னொன்னே உடனே அவன் மாறிடுறான் பாருங்க. முந்தா நாள் 2500 பேர் இந்த ஒரு கூட்டத்தில் தனோரா பணித்தளத்தில், ஐஎம்எஸ்டைய தனோரா பணித்தளத்தில் ஒரு எழுப்புதல் கூட்டத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். மகாராஷ்டிரா மாநிலத்துடைய கடைசி பகுதி தனோரா டிஸ்ட்ரிக்ட், தனோரா
அது வந்து கச்ரோலி டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க. கச்ரோலி நாக்பூர் பக்கத்தில் இருக்குது. நாக்பூர்லேருந்து 120 கிலோமீட்டர் தூரத்தில், 130 கிலோமீட்டர் தூரத்தில் 2500 பேர் 2500 பேர் அங்கே வந்து ஒரு இயேசுடைய அந்த அனல் ஒரு அற்புதம் ஹீலிங் ப்ரேயரில் ஒரு 55 ஒரு 40 50 பாஸ்ட் ஒன்றா சேர்த்து ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணுறதுக்கு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் தந்தார். ஒரு குரூப்பு சர்ச்சுக்குள்ளே வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க 1 மாதமாக பாஸ்டிங் வந்து ஜெபம் பண்ணுறாங்க அந்த கூட்டத்துக்காக. அநேகருக்கு பெரிய விடுதலை அற்புதம். அதே மாதிரி தான் அந்த அற்புதம் கிடைச்சவொடனே எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நீ தான்ப்பா போவான்னு போயிட்டார். உலக பிரகாரமாக நான் விட்டுட்டு போயிடுவேன். நீ விட்டுட்டு போகக்கூடாது, நீ விட்டுட்டு போகக்கூடாது. எல்லாத்தையும் போட்டெல்லாம் கட்டிட்டு வந்திருக்கேன், நீ செத்து போவாங்க. என்னையா நியாயம்? மனிதனுடைய எண்ணங்கள் இதுதான் மனிதனுடைய எல்லாத்தையும் நீ சாப்பிடலாம், இதை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு அவனுக்கு அது எப்படித்தான் இருக்குது அந்த டேஸ்ட்டு. அதுதான் அதே மாதிரி அதே நேரத்தில் நீ என்னை காட்டி கொடுத்துருவன்னு இல்லை இல்லை நான் எத்தனை முறை சாவனாலும் கூட சாவேனானா காட்டி கொடுக்குறான். எனக்கு தெரியாதுன்ட்டான். இவனை அறியேன். மத்தேயு 26:74 பார்த்தீங்கன்னா இவனை அறியேன், இவரை அறியேன். அதே நேரத்தில் மனம் கசந்தாருதான். யூதாசை பார்க்குறப்போ குற்றம் இல்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தனேன். இந்த ராஜா சொல்கிறாரு இவர் குற்றம் இல்லாதவர். அந்த போர்த்தியவர் சொல்கிறாங்க இவரில் ஒரு குற்றமும் காணலை, இவற்றை நாங்கள் ஒரு குற்றமே பார்க்கலன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் சொல்கிறாரு ஜெயிச சொல்ல என்னில் குற்றம் என்று உங்களில் யாராவது சொல்லப்படுமா? அதே நேரத்தில் யூதாசோட குற்றம் இல்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தனேங்கிறார். காட்டி கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவர் இயேசுவை பார்க்கல, தன் முடிவை தானே தேடிக்கொண்டார். அவர் ஒருவேளை பேதுருவை மாதிரி இயேசுவை நோக்கி பார்த்துருந்தா இன்றைக்கி நிறைய பேர் ஆங்கிங், ஃபயர், சூசைட், பாய்சன், ரயில்வே ட்ரெயின் மேலே விழுந்து செத்து போகிறான், கிணத்துல விழுந்து செத்து போகிறான். ஏன்னா தான் செய்தது தவறு, நான் நீ வாழக்கூடாதுன்னு நினைக்கிறப்போ தன் மரணத்தை தேடுகிறார். அந்த மரணத்தின் மூலம் அந்த குடும்பத்திலேயே அமைதி கெட்டு போச்சு. அந்த குடும்பத்திற்கே ஒரு பெண் மரிப்பாளானால் அந்த குடும்பத்துடைய நிலைமை, அந்த பிள்ளையுடைய நிலைமை என்ன, அந்த பிள்ளையுடைய கதி என்ன, என்ன ஆகும், அந்த பிள்ளையுடைய நிலைமை என்ன? ஆனால் அந்த மரணத்தின் மூலம் நிம்மதி இல்லை. அதே மாதிரி யூதாஸுடைய மரணம், யூதாஸ் இயேசுவை நோக்கி பார்த்துருப்பான்னா ஐயா தெரியாமல் செஞ்சுட்டப்பா, ஆசைப்பட்டுட்டேன். ஏன்னா யூதாஸை பற்றி சொல்கிறப்போ அவர் அவங்க பரம்பரையே வட்டி கொடுக்குறவங்களாம், கந்து வட்டி கொடுக்குறவங்களாம். இன்றைக்கி கடப்பாறை வட்டி, ஃபைனான்ஸு, அப்புறம் தண்டல், இப்படிலாம் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நிறைய ஏடிஎம், இல்லை டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, உங்களுக்கு லோன் வேணுமா, எவ்வளோ லோன் வேணும், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, உங்கள் பிஸ்னஸை பேஸ் பண்ணி லோன் கொடுக்குறோம், எல்லாம் சொல்கிறான். இப்போ நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறோம், 2 கோடி ரூபா லோன் வேணும், ட்ரை பண்ணோம், தேடி வந்தோம், மூவ் பண்ணி கடைசி கொடுக்க போகிற நேரத்தில் இல்லை உங்கள்கிட்ட இந்த டாக்குமெண்ட் நல்லா இல்லை, அதுக்கு என்னையா வழி, இவர் கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்கணும், நீங்கள் கொடுங்க. 1 ரூபா வாங்கினா அதில் 20% லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்குது. 80 ரூபா தான் வருது. 80 ரூபாயில் 20 ரூபா வட்டி போயிடுது. இப்போ 60 ரூபா வருது. நம்ம 120 ரூபா கட்டணும். இவன் என்ன ஆகும் கதை? இதுதான் உலகம் இன்னைக்கு. அப்படிப்பட்ட ஃபைனான்ஸ் கம்பெனி தான் யூதாஸ். இயேசு கல்லறியை தேடினாங்க, எஸ்கேப் ஆகிட்டாரு. சர்ச்சில் தேடினாங்க, எஸ்கேப் ஆகிட்டாரு. அங்கே அடிக்கணும்னு நினச்சாங்க, எஸ்கேப் ஆகிட்டாரு. அவர் ஓடிடுவார். இப்போ 35-30 வெள்ளிக்காசு, ஒரு வெள்ளிக்காசுடைய விலை இன்றைக்கி வந்து ஒரு வெள்ளிக்காசு வந்து இன்னையோடைய விலை ஒரு 100 ரூபா. இவ்வளோ பணம் கிடைக்கிது, இவ்வளோ பணம், அவரே எஸ்கேப் ஆகிடுவார். பணமும் ஒரு பக்கம் வந்துடுது, நமக்கு பணம் வந்துடுது. நம்ம ஊழியத்துக்கு தான் வந்துடுது பணம். ஆனால் அவருடைய கணக்கு அப்படி இருந்திருக்கலாம். ஏன்னா இறை அறிய ஒவ்வொரு அறிஞரும் ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் வேதம் காலையில் நான் வர்றப்போ வாசிக்கிறப்போ, இப்போ ஜஸ்ட்டு நான் 5:30 மணிக்கு வாசிக்கிறப்போ 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, 9ஆம் வசனம், இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடி தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்கள். தேவனுக்கேற்ற துக்கம் மனசாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்பிற்கு ஏதுவான மன திரும்பலை உண்டாக்கிறது. லவ்வீக துக்கமோ மரணத்தை உண்டாக்கிறது. பேதுரு ரட்சிப்புக்கு ஏதுவான துக்கம். ஐயோ, அந்த மனக்கசந்து அழுதாருங்கிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில் போய் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கீழே அண்டர்கிரவுண்டில் ஒரு ஜெயில் இருக்கு. அந்த ஜெயில் கம்பியில் இப்படி நின்றுட்டு பார்க்குறாரு. இப்படி ஜெயிலில் கம்பியில், இந்த ஜெயிலில் நிற்கிற மாதிரி போட்டிருப்பாங்களே, அப்படி ஃப்ளாஷ்பேக்கில் போய் ஜெயிலில் நிற்கிற மாதிரி அப்படி நின்றுட்டு அப்படி பார்ப்பார்.
அப்படி பார்க்குறப்போ அங்கே பேதுரு நிற்கிறார். அந்த படி அப்படி ஏறி வரும். முதல்ல ஒரு கோழி, ரெண்டாவது கோழி, மூணாவது கோழி. மூணாவது கோழி கூவுற இடத்துல பேதுரு நிற்கிறார். முதல் கோழி கீழே அண்டர்கிரவுண்டில், அடுத்த கோழி நடுவில். அந்த அண்டர்கிரவுண்ட்னு அவர் அப்படி எட்டி பார்ப்பார். அவரும் அங்கேருந்து இப்படி எட்டி பார்ப்பார். ரெண்டு பேரும் இப்படி பார்க்குறப்ப, அந்த ஒத்த கண்ணால் இப்படி பார்க்குறப்ப அங்கேருந்து இவருக்கு தெரியும், இங்கேருந்து அவர் தெரியும். அப்புறம் தான் அழுகிறார். இதுதான் ரட்சிப்புக்கு ஏற்ற மனம் திரும்புதல். சொன்னாரே நீ காட்டி கொடுப்பாங்கன்னு காட்டி கொடுத்து அடிக்கிறப்போ அவர் அந்த தேவாலயத்தில் கொண்டு நான் காசை எரிஞ்சிட்டு, இந்த காசு வேண்டாம், நான் தப்பு செஞ்சுட்டேன்னு அழுகுறாரு. ஆனால் அந்த திரும்புதல் எங்கே திரும்பி இருக்கணும்? வாழ்க்கையில் நம்ம அப்படி திரும்புறதில்ல. இன்னைக்கு வாழ்க்கையில் எப்படி திரும்புறேன்னா, பழிக்கு பழி பார்த்துடலாம், ரெண்டில் ஒன்று பார்த்துடலாம். பின்னால் சொத்துக்கள் எல்லாம் அழிந்து, வாழ்க்கை சீர்குலைந்து, நிறைகதிரியான பிறகு யாரோ ஒருத்தர் காஸ்பல் சொல்கிறாங்க, அந்த காஸ்பல் தான் எனக்கு விடுதலை கிடைக்குன்னு நிறையா மக்கள் ஏங்கி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஏக்கத்தில் இல்லை, நம்ம ஆண்டவரை நோக்கி இந்த மனமாற்றத்தின் காலத்தில் நம்ம தகப்பனை நோக்கி பார்க்குறப்போ, தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க எல்லா நிலையிலும். அதுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இஸ்ரவேலை கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே. நீங்கள் எப்போ நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்குறோமோ, நமக்கு எந்த பிரச்சனைகள், எந்த கண்ணீர், வீட்டில் ஒரு பொண்ணு பார்க்க வர்றோம், பொண்ணு பார்க்க வர்றப்போ கண்ணீரோடு பார்க்குறப்போ, ஐயா இந்த மாப்பிள்ளை செட்டில் ஆகன்னு பார்க்குறப்போ, ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ ஆண்டவர் விடுதலை கொடுக்குமாங்க. என்னுடைய மகள் டாக்டர், ஸ்கின் டாக்டர். எல்லோரும் எங்கள் ஏரியாவில் 400 வாங்குறாங்க, 500 வாங்குறாங்க. அவன் ஒன்லி 200 தான். ஒரு சிலர் 10 பேருக்கு ஒருத்தர் ஃப்ரீயாகவும் பார்க்குறான். பணம் கொண்டு போகிறதில்ல பாப்பான்ட்டேன். எவ்வளோ சம்பாதிக்கிறதுன்னு கேட்கல. அவள் பணத்தை கேட்க எனக்கு கடவுள் வழி கொடுக்கல. எனக்கு கஷ்டப்பட்டு சாப்பிட்ற அளவுக்கு ஆண்டவர் நல்ல பலனை தந்திருக்கு. 65 வயசாகிட்டு, 65 வயசானாலும் நல்ல பலன், நல்ல திடன், நல்ல வசதி, வாழ்க்கையில் எல்லாம் ஆண்டவர் தந்திருக்கிறார். எல்லாமே நல்ல. அவள் நிறைய ஹெல்ப் பண்ணுறான், ஸ்கின் டாக்டர். அவள் படித்து முடித்து இன்டர்ன்ஷிப் போகிறான். MBBS முடித்து இன்டர்ன்ஷிப் முடித்து அடுத்து MD பார்ப்பறா. அப்போ ஒரு குருவானவர், எனக்கு ரொம்ப நெருங்கிய குருவானவர், உன் மகளுக்கு ஒரு மரம் தரேன், நீங்கள் பயோடேட் கொடுங்கன்னாரு. பயோடேட்டை உடனே கொடுத்தேன். விருதுநகரில், அவர் விருதுநகரில் குருவானவராக இருந்தார். உடனே ஒரு பெரிய குடும்பத்தில் பெரிய டாக்டர், பரம்பரையே டாக்டர்கிட்ட கொண்டே கொடுத்தாரு. அவங்க பதிலே சொல்லலை. நான் கேட்கவே இல்லை. குருவானவர் கேட்டாரு, கொடுத்தேன். அவருக்கும் கொஞ்சம் கஷ்டம். அடுத்து இன்னொரு டாக்டர் ஃபேமிலியில் கொண்டே கொடுத்தாரு. இன்னொரு டாக்டர் ஃபேமிலியில் கொண்டே கொடுத்தோன்னா, இல்லை அவங்க பட்டணம்படி, அவங்க பணக்காரங்க, அது ஒத்து வராது உங்களுக்குன்ட்டேன். நான் தேடியே போல, நான் மரண தேடியே போல. குருவானவரே வந்து கேட்குறாரு, கொடுக்குறாரு. மனதளவில் கஷ்டம், வேதனை. உண்மைதான் மாப்பிள்ளை பார்க்கறதுல ஒரு பெரிய சிக்கல், கண்ணீர், ரொம்ப கஷ்டம். எவ்வளோ அளவு போகிற இல்லை, எதுக்கு வேண்டாங்கிறாங்க. நம்ம என்ன பண்ணோம்? உடனே நான் என் மனைவியும் கண்ணீரோடு புக்கப்பட்டு ஜீசஸ் காசில் போய் புக் பண்ணோம். அந்த கம்ப்யூட்டரில் எழுதுகிறோம். அவங்க அந்த ஜெபம் பண்ணுறாக்கா எங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ், சம்மந்தக்காரர், ஒன்று விட்டதில் சம்மந்தக்காரர். அதை ரெடி பண்ணோன்னு நீங்கள் வீட்டுக்கு போங்க, பின்னாலே உங்களுக்கு ஆர்டர் வந்துருங்க. நம்ம தீர்க்க தரிசனம் டிஜிஎஸ் தினகரன் சொல்லலை, எளிமையாக அம்மா சொல்லுது. நாங்கள் நெட்டில் ஓப்பன் பண்ணவே இல்லை. 4வது நாள் உங்களுக்கு நெட்டில் வருங்கிறாங்க. 3ஆம் நாளே ஒரு சகோதரி பார்த்துட்டு, உங்கள் பொண்ணை பார்த்தோம், எங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறாங்க. ராத்திரி இதேமாதிரி ஒரு மீட்டிங் முடித்து வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். என்னுடைய காரில் போய்கிட்டு இருக்கோம். அந்த சகோதரி யாருன்னே தெரியாது ஒரு இடத்துலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. உங்கள் பொண்ணுடைய டேட்டை பார்த்தோம், எங்கள் பையன் இந்த பயோடேட்டு. உடனே நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னா அவங்க இருக்கிற இடத்த சொன்னாங்க. இருக்கிற இடத்த சொன்னால் அடுத்த 10வது நிமிஷம் அந்த பையன் யாருன்னு அவன் ஹிஸ்ட்ரியே எடுப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்கிறார். 10 நிமிஷத்தில் அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போக 3 கிலோமீட்டரு, 2வது கிலோமீட்டர் அந்த ஹிஸ்ட்ரி எனக்கு வந்துருச்சு. நம்ம ஆண்டவரை எப்போவுமே தேடுறப்போ ஆண்டவர் விடுறதில்லை. அதுதான் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் அபிமாயிருக்கு. இந்த மனம் திரும்புதல் எப்படிப்பட்ட மனம் திரும்புதல்? நம்முடைய சர்ச்சஸில் கொடுக்கப்பட்ட தலைப்பு பேதுருவும் யூதாசும். காண்டி கொடுத்த யூதாசு எல்லாத்தையும் அவர் மகன் இவர் மகன்பாங்க. இவருக்கு மட்டும் பர்டிகுலர் ஒரு அடைமொழியோடு சொல்லுவாங்க. எங்களுடைய அப்பா ஸ்ரீலங்காவில் இருந்ததால் எங்களுடைய குடும்பத்துக்கு பேர் கொழும்பூர் குடும்பம்பாங்க. எங்கள் ஊரில் கொழும்பூர் குடும்பம், கொழும்புலேருந்து வந்தோமா. அதே மாதிரி யூதாஸுக்கு காட்டி கொடுத்த குடும்பம்
என்ன அவருக்கு அடமொழியோட சூப்பர் அடமொழி. அதில் சொல்கிறாரு, ஹூ ஆல்சோ விட்ராய்டு ஹிம், காட்டி கொடுத்த குடும்பம். மனிதனுடைய தன்மையை பொதுவாக பேதுருவும் அந்த குவாலிட்டி தான், ஒரே குவாலிட்டி தான் ரெண்டும். இது மனிதனுடைய குவாலிட்டி. ஏன்னா ஒரு காட்டுக்குள்ளே ஒரு மனுஷன் வேட்டையாடி கொடுந்தான். அவனை கடந்த நாட்களில் அந்த தனோராப்பதில் அது புலிகள் சரணாலயம், சாதாரணமாக புலி இருக்காங்க. அந்த நான் போன இடத்துல சாதாரணமாக புலி வருமா, புலிகள் சரணாலயம், புலிகளை வேட்டையாடுவானா. அவனை ஒரு புலி வெட்டிக்கிட்டு வந்தான், ஒரு மனுஷனை வெட்டிக்கிட்டு வந்தோடனே ரொம்ப தப்பிச்சு ஓடி வரான். புலி மரம் ஏறாது, அது பூனையுடைய வம்சவழி தான். பூனை மரம் ஏறும், புலி மரம் ஏறாது. அவன் அந்த மரத்தில் ஏறிட்டான். மரத்தில் ஏறினா அங்கே ஒரு கருங்குரங்கு இருக்குது. கருங்குரங்கு புலிக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த புலி அங்கே வந்தோடனே அந்த புலி சொல்லிச்சு கருங்குரங்கை பார்த்து அவனால கீழே தள்ளி விடுனுச்சு. புலி கருங்குரங்கு என்ன பண்ணிச்சு, தள்ளி விடலை, அது தூங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணிச்சு. அந்த புலி அங்கேருந்து போகிற மாதிரிலாம் மரத்து பக்கத்துலேயே இருக்குது. இப்போ புலியை அனுப்புறதுக்கு என்ன வழி தெரியல. அது நீ என்ன தான் நடக்கும், எப்போ நீ கீழே வந்தாலும் 2 பேரில் ஒருத்தர் என்ன சாப்பிடாம போகிறதுங்கிற ஒரு கங்கணம் கட்டி அந்த இடத்துல தப்பு பண்ணுறவன் இவன் போவான். அவன் அந்த மேனேஜர் போனோன்னு இந்த பொருளை எடுத்துகிட்டு போகணும், சுற்றி வருவான், குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயே சுற்றுவான். இவனும் தப்பு பண்ண முடியாது, அவனும் தப்பு பண்ண முடியாது. அது ரொம்ப அது ஒரு ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக அந்த புலி அந்த இடத்துல உட்காந்துருக்கு, இந்த மனுஷன் அந்த குரங்கு தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுது. அப்போ குரங்கிட்ட சொன்னார், எப்பா நீ காட்டு கொடுத்து தள்ளி விட்டுறாத, அது புலி என் மேலே கோபத்தில் இருக்குது, அதனுடைய குட்டியை நான் வேட்டையாடிட்டேன், அது நான் தள்ளி விட்டுறாதுன்னு சொல்லிச்சான். உடனே அவன் தள்ளி விடலி உட்காந்துருங்க நான் பார்த்துக்கிறேன்னுச்சான். இதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த குரங்கு தூங்கினோட அந்த புலி போகலன்னா மனுஷன் பட்டுன்னு குரங்கை தள்ளி விட்டான். அந்த குரங்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த குரங்கு புலிகள் சரணத்துக்குன்னா கருங்குரங்கு இருக்கும். அப்படி பார்த்தோடனே கருங்குரங்கு பொட்டுன்னு கீழே விழுந்துருமா. அதை போய் பிடிக்கலாம் வேண்டாம். ஆண்டவருடைய படைப்பு அப்படிப்பட்ட படைப்பான். ரொம்ப அந்த குரங்குடைய பிளட்டு ரொம்ப பிடிக்குவான் புலிக்கு. ஒரு பீஸ் விடாமல் அப்படியே சாப்பிடுமா. பட்டுன்னு தள்ளி விட்டுட்டான். யார் மனுஷன் தள்ளி விட்டோன்னே புலி சிரிச்சு பார்த்தியா, தள்ளி விட்டான். இதுதான்டா மனுஷன் முட்டாள். அப்போவே நீ அவனை தள்ளி விடக்கலாம்ல, தள்ளி விட இப்போ நீ காட்டி விட்டுறான் பார்த்தியா, இப்போ அவனை சாப்பிட போகிறேன். தோத்திரம் என் தலையெழுத்து அவ்வளோ இருந்தால் போதும் நீ சாப்பிடுன்றிச்சான். என் தலையெழுத்து அவ்வளோதான் போதும் இருந்தால் நீ சாப்பிடுன்றிச்சான். சாப்பிடுன்னு சொன்னோடனே அது சொல்லிவிட்டு, நான் உனக்கு ஒரு வழி சொல்கிறேன், நீ மேலே போ, எனக்கு இப்போ நீ இன்னைக்குள்ள என்றைக்கு ஒரு நாள் மாட்டுவ, அதை விட்டுரு, இப்போ எனக்கு அவன் தான் வேணும், நீ போய் தள்ளி விட்டுறதியா, என்ன சொல்கிற? இல்லை நான் அவனுக்கு தோத்துறேன், நான் மேலே போய் அவரை தள்ளி விடுறேன்னு மேலே போச்சான். மேலே போயிட்டு தள்ளி விட முடியாதுன்னு யார்? குரங்கு. மனுஷன் எப்படி இருக்கான் பார்த்தீங்களா? இதுதான் இந்த மனித வேறுபாடு, இதுதான் மனித எண்ணம். மனிதனுடைய எண்ணமே இன்னொருத்தரை இந்த ஆர்டினேஷன் வாங்கணும்னா இதில் முட்டி போட்டு இதில் பேராயர் உட்கார்ந்துருப்பார், இதில் பேராயர் உட்கார்ந்துருப்பார் சேர் போட்டு அந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். கன்ஃபர்மேஷன் மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க, தலையில் கைவிக்க. அதே மாதிரி இந்த அருட்பணி அபிஷேக ஆராதனையில் அதில் பிஷப் உட்கார்ந்துருப்பார். இதில் முட்டி போட்டோன்னா தலையில் கை வைப்பார். தலையில் கை வச்சோன்னே உபதலைவர் அவருக்கு ஸ்டோல் கை கொடுத்து எடுப்பார். கை கொடுத்தும் அந்த செக்ரட்டரியும் கை கொடுத்து மேலே தூக்குவாங்க. செக்ரட்டரி, வைஸ் பிரசிடெண்ட்டு, சாம்ப்ளினு, ட்ரெஷரரு, அந்த ஏரியா சேர்மனு, இப்படி ஒரு 10 ஐயர் பக்கத்தில் இருக்க பிஷப் ஃப்ரெண்ட்னா கூப்பிடுவாங்க. 10 நமக்கு 4 கவுன்சில் சேர்மனு, திருநெல்வேலிக்கு 6 கவுன்சில் சேர்மனு, ஒவ்வொரு ஊருக்கு 6, 8 இருக்குது ஊரை பொறுத்து. எல்லாரும் சேர்ந்து கையை கொடுத்து தூக்குறப்போ சொல்லுவாங்களாம், ஒன்றாக இணைவோம்னு. ஒன்றாக இணைவோம்னா உன்னை பள்ளத்தில் தள்ளி விடுறனே தூக்குவாங்களாம். ஒரு ஐயர் சொல்கிறார். தூத்துக்குடியில் ஒரு ஐயர் இருக்கார், அவர் அங்கே உள்ள ஜாதியில் வேறு ஜாதி. அதனால் அவர் சொல்லுவார், அவங்க தூக்குறப்பவே ஒன்றா தள்ளி விடுறனே தூக்குவாங்கன்னு. இதுதான் ஆர்டினேஷன்கிற. எனக்கு ப்ராக்டிக்கலாக அவர் சொல்லி, மனிதனுடைய தன்மை. ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டான், கரெக்டாக வர்றப்போ போட்டு தள்ளிடுவாங்க பட்டுன்னு. ஐயர் தான், அங்கி போட்டவர் தான், விவரமானவங்க தான். ஆனால் பட்டுன்னு என்ன பண்ணிடுவாங்க, ட்ரெஷரர் செக்ரட்டரி ஒன்றா நின்று இருப்பாங்க. அங்கே அணி மாறினோடனே டக்குன்னு அவர் எப்படியாவது செக்ரட்டரி ஆகணும், அதுக்கு இன்னொருத்தனை போட்டு தள்ளிட்டு இவர் செக்ரட்டரி ஆகிடுவார். செக்ரட்டரி ஆகிறதுக்கே என்ன தப்புனாலும் பண்ணுவான். ஐயா கூட சேர்ந்து 10 பேர் ஓட்டை எடுப்பான். இவரே சர்ச்சுக்கு வரல, கம்பெனியே வாங்கலாமா, பேரை இனிஷியலை மாற்றி என்னென்னவோ பண்ணுவாங்க. ஒரு பிஷப் ஆகிறதுக்கு ஒருத்தர் வேலூருக்கு போனால் அவர் பிஷப் ஆகிடுவார், வேலூருக்கு இவர் போனால் பிஷப் ஆகிடுவார். அவர் அங்கே போயிட்டால் இவர் இங்கே ஈஸியாக பிஷப் ஆகிடுவாருன்னு இவர் பிஷப் ஆகிறதுக்கு வேலூரில் போய் ஒரு நல்ல வேலை செஞ்சார். எனக்கு தெரியும், ஒரு 25 வருஷத்துக்கு மேலே சூப்பராக வேலை பார்த்தார். அவர் இங்கேருந்து அங்கே போய் பிஷப் ஆகிட்டார். இங்கே ஒரு கிரிமினலாக வேலை செய்ய இவர் தான் பிஷப்புன்னு சொல்லிட்டான். அவர் அறியாமல் ஒரு தோரணம் வந்துச்சு, நம்ம தான் பிஷப்.
எலெக்ஷனே வரல, அவருக்கு அப்படி ஒரு தோரணை, அப்படி கை கால் நட, இந்த பிஷப் பண்ணணும், நீங்கள் நடை, அவங்கள பாருங்கள், ஒரு மாதிரி நடப்பாங்க, அந்த பவர் வந்தோன்னு ஒரு மாதிரி நடப்பாங்க. நீங்கள் எத்தனை பேர் ரசனை பண்ணியிருக்கலாம், நான் ரொம்ப ரசனை பண்ணுவேன், ஐயா மாதிரியே ரசனை பண்ணுவேன், பிஷப்ஸே ரசனை பண்ணுவேன், தோத்திரம்னு ரசனை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படி ரசனை ஆகிட்டார். கடைசியில் பேனல்லே வரல. இதுதான் மனித நிலைமை. அதுதான் அழகாக கனரசம், மனிதன் நினைப்பதுண்டு கடவுள் நடப்பதுண்டு. மனிதன் நினைக்கிறது நிச்சயமாக ஒரு காலம், அதுதான் அவனுடைய எண்ணங்கள், நம்முடைய எண்ணங்கள் அல்ல. மனிதனுடைய எண்ணங்கள் வேற, ஆண்டோடைய எண்ணங்கள் வேற. அதே தான் பேதுரு என்ன பண்ணுறாரு, அந்த ஆக்ஷன் வர்றப்போ நான் தப்பு பண்ணிட்டேன். அதை விட சூப்பர் என்னென்னா, 40 நாள் ட்ரைனிங் பண்ணியிருக்காருங்க. பயப்படாதடா, நான் உயிரோடு எழுந்துட்டேன்டா, காலை காட்டுறாரு, கையை காட்டுறாரு, என்னென்னவோ பண்ணுறாருங்க. 40 நாள் முடிஞ்ச உடனே யோவான் 21 நான் மீன் பிடிக்க போகிறேன், நீ வரையாலே, இந்த ஆளை நம்பி புண்ணியலை வேஸ்ட் தான் தாளுன்ட்டான். அந்த 40 to 50 நாள் 10 நாள் இடைவெளியில் யோவான் 21 நான் மீன் பிடிக்க போகிறேன், நீ வரையான எல்லா பயிலையும் கூட்டு போயிட்டான் மீன் பிடிக்க. மீன் பிடிக்க. இப்படி மோசமான ஆளு பேதுரு. பாறை எது? கேபா என்று பெயர். பேதுருக்கு இன்னொரு பெயர் கேபா. கேபாவுடைய மறுபொருள் பாறை, கருங்கல். இந்த ஆளை நம்பி புண்ணியலடா, நான் போட்டெல்லாம் வச்சுட்டு வந்தேன், லூக்கா 5 அதிகாரத்தில் போலெல்லாம் தூக்கி விட்டுட்டு வந்தேன், வேஸ்ட், வா போகலாம், பழைய கொடி கதை, வா போயிடலாம். அங்கே போயிட்டு ராத்திரி முழுவதும் போகிறாரு, ஒன்றுமே கிடைக்கல. அங்கே இயேசு கரையில் நின்று அந்த ஜனங்களை பார்த்து, வாங்கப்பா, நம்ம மனமாறி போனாலும் என்னுடைய வாழ்விற்காக அழுது நின்னும் ஏக்கத்தோடு நிற்கும் என் தகப்பன். நம்ம சில நேரத்தில் எனக்கா, கடவுளுக்கு கண்ணே இல்லையே, திட்டுறோம், வாங்கிக்குவார். ஈஸ்வரம் வாங்கிக்குவார். நான் காணிக்க கொடுத்தனே, கோயிலுக்கு போனேனே, இத்தனை பிரசங்கத்துக்கு போனேனே, இதெல்லாம் பண்ணனே. ஆனால் வேதனை துன்பங்கள் வரப்ப திட்டுறோம். அந்த வேதனை துன்பங்கிறது ஒரு நல்லதுக்கு தாங்க ஆண்டவர் கொடுக்குறாரு. அந்த வேதனையை பின்னால் பார்த்தீங்கன்னா அது ஒரு நன்மையான காரியமாக இருக்கும். அந்த நன்மையின் பயனைத்தான் இப்போ கொடுக்குறாருங்க. யோபு காத்திருந்து ஜெபித்த பொழுது எச்சத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். யோனா மனம் மாறி அழுத பொழுது மீனை கொண்டு ரெடியாக விட்டுருக்கிறார். ரெடியாக நிற்குது மீன். அந்த அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தகப்பன் பிரசங்கி 3 சொல்றார். அளவு காலம் உண்டு, தூக்கிக்க ஒரு காலம், நேர்த்தியா செய்யும் ஆண்டவர், நேர்த்தியா செய்கிறார். அந்த பேதுரு கடைசியில் அந்த ரோம் நாட்டில் வாட்டிக்கன் தன்னை ஒப்பு கொடுக்குறப்போ, இயேசுக்கு இருக்க மாதிரி அடிக்காத, அவருக்கு இயேசு சொல்கிறாங்க, பேதுரு நீ போப்பாங்கன்னு, முடியாது, மோசமான கோயில்வ, திருக்கு கோயில்வ, நான் போக மாட்டேங்கிறார். நீ போகிறேன்னா நான் தான் திரும்ப வரணுங்கிறார். நினைப்பார். அவர் சிலுவையில் அறிய போகிறப்போ, வேணாம்ப்பா, அவர் வானத்தின் சர்வலை தேவனுடைய குமாரன், அப்படி ஆள் இல்லை, அவர் உயிரோடு எழுந்திருப்பா, நான் உயிரோடு எழுந்திருப்ப மனிதன், அதனால தலைகீழ கட்டி சிலுவையில் அறைங்கினார். அதனால தான் வாட்டிக்கனில் அந்த பேதுடைய கல்லறையை பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் to 4 கிலோமீட்டர் லைன் நிற்கிது. இங்கேருந்து மீஞ்சூர் வரையும், மீஞ்சூர் பஸ் ஸ்டாண்டு வரையும் லைன் நிற்கிது பேதுரு கல்லறையை பார்க்க. அந்த இடத்த அப்படி ரவுண்டு பண்ணி ஜிக்ஜாக் கொடியில் அப்படி லைன் விட்டுருக்காங்க. லைன் வேகமாக அப்படி போய்கிட்டே இருக்குது, நடந்துக்கிட்டே இருக்கலாம், உள்ளே போய் ஒரு செகண்ட் நிற்க முடியாது. பேதுருங்கிற ஒரு கல்லறையை அதான் 1200 அவர் கல்லறை 450 கிலோமீட்டர் கட்டுறதுக்கு ஒருத்தர் முடிவு பண்ணார். ஒரு ஆர்சி ஃபாதர் 450 கிலோமீட்டர். அதுக்கு பணம் வேணும்னா பாவமன்னிப்பின் சீட்டை வித்தார். அப்போதான் பெரிய புரட்சி புராட்டஸ்டன்ட் திருச்சபை உருவாச்சு. பாவமன்னிப்பு சீட்டை விற்கிறார் பேதுரு கல்லறை கட்டுறதுக்கு. ஆனால் மாற்றம் அடையாமல் நம்பிக்கையோடு இருந்த யூதாஸ், அவர் மனம் மாறி இருப்பார்னா சூசைடுக்கு போயிருக்க வந்தார். சூசைடு என்பது வாழ்க்கை முடிவல்ல. இன்னைக்கு உள்ள என்ன, பேதுரு சூசைடுக்கு போல தவறு பண்ணாரு, மனம் கசந்து அழுகிறார். நாம் ஆண்டவர்கிட்ட மனம் கசந்து அழுகிறப்போ, அவர் மனம் கசந்து அழுதார், ஆனால் கத்தட்ட வரல. கத்தெடுத்து, அதுதான் ஓசியா அதில் கத்தெடுத்தில் திரும்பவும் வாருங்கள். 6 கத்தெடுத்து பெத்தேலை தேடாதீங்கள். ஆமோஸ் 5 கில்காலை தேடாதீங்கள், ஆண்டவரை தேடுங்கள். சீக் டு தி லார்ட், ஆண்டவரை தேடுங்கள். ஆமோஸ் 5 அதிகாரத்தில், ஓசியா ஆதியாகமம் 6 அதிகாரத்தில் கர்த்தரை சீக் டு தி லார்ட், கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அவர் கர்த்தரை தேடல, மனம் மாறல. இது மனமாற்றத்தின் காலத்தில்
ரெண்டு பேரையும் ஏன் கம்பைன் பண்ணா, ஃபர்ஸ்ட் சீசன் கடைசி சீசனையும் ஒன்றா ஏன் கம்பைன் பண்ணாங்கன்னா, நம் மனமாற்றம் அடைந்து எப்போல்லாம் நமக்கு வேதனை துன்பம் கண்ணீர் வருதோ அப்போல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ ஆண்டவர் விடுதலை கொடுக்க மாட்டவர். ஒரு அழகான பெரிய சாட்சி சொல்ல டைம் இல்லை, சொன்ன டைம் முடிஞ்சு போச்சு. போன வாரத்துக்கு முந்தின வாரம் கல்கட்டா போயிருந்தேன். நம்ம சென்னை பேராட்சியோட மிஷனரிகள் 120 பேர் வந்தாங்க. கல்கட்டாவில் எப்போதுமே ஸ்வீட் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்தியாவிலே விலை கம்மி, ரொம்ப ரசகுல்லா ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்வீட் ரொம்ப ஹைஃபை. எனக்கு 35 வருஷமாக சுகர், 2 தடவை இன்சுலின் போடுறேன், 10 மாத்திரை போடுறேன். சுகரே சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா இன்றைக்கி காலையில் கம்யூனியன் சர்வீஸ் வாங்கினதே 40 பாயிண்ட் கூடிடுச்சு. கம்யூனியன் சர்வீஸ் வாங்கினதே 40 பாயிண்ட்டு. இது அந்த கிரேப் ஜூஸ் குடித்ததில் 40 பாயிண்ட்டு. ஏன்னா உங்களுக்கு ஒரு ரவுண்ட்ஸ் கொடுப்பாங்க, எங்களுக்கு கொடுக்கும்போது 2 ரவுண்ட்ஸாக கொடுப்பாங்க உள்ள. அதுலேயும் கோல்மால் தான், கப்பில் கொடுப்பாங்க. போய் செக் பண்ணால் அதே மாதிரி சுகரே ஒத்து வராது. என்னை பார்க்க வந்தவர் காலையில் சென்னைக்கு வரப்போகிறேன், 11 மணிக்கு ஃப்ளைட்டு. ஒரு இடத்துல தங்கியிருக்கேன், ஈசியோடைய தலைமைத்துவத்தில் தங்கியிருக்கேன். அங்கிள் உங்களை பார்க்க வந்தேன், வர்ற வழியில் 380 வருஷம் உள்ள கடையில் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன். என்ன இவ்வளோ பெரிய அந்த தண்ணிக்கு மாதிரி இருக்க மாதிரி, நான் இது மறந்துட்டேன், இவ்வளோ பெருசு, என்னது ரசகுல்லா மாதிரி உங்களுக்கு கருப்பாக இருக்குமா, நம்ம வீட்டில் எல்லாம் செய்வோம். குலோப் ஜாம் நம்ம வீட்டில் செய்கிறதோட 3 மடங்கு பெருசு, பன்னு மாதிரி அமுங்குது, சூப்பர் டேஸ்ட். 100 கிராம் இருக்கும், 100 கிராம் இருக்கும். நான் 5 கிராம் சாப்பிட்டாலே ஒத்து வராது. சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. சாப்பிட்டுருக்கு அங்கிள் இதை விட இது நல்லா இருக்கும் அங்கிள்னார். இன்னொன்று காட்டினார், அது ரொம்ப சூப்பரானது, 2 பீஸ் சாப்பிட்டேன். இன்னொன்று காட்டினார், அங்கிள் அந்த கடையில் இதான் அங்கிள் ரொம்ப ஃபேமஸ் மில்க் ஸ்வீட்னார், அதையும் சாப்பிட்டேன். அதுக்கு ஒரு மிஸ்டி தொய், தொய்னா தயிர், மிஸ்டினா இனிப்பு. அதை லஸ்ஸி ஆக்கி மண் சட்டியில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. 2 நாள் கழித்து கொடுப்பாங்க ஐஸோட, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது கல்கட்டாவில் மட்டும்தான் நம்பர் 1 மிஸ்டி தொய். அது ஒரு 100 ml ஒரு மண் சட்டியில், கிட்டத்தட்ட 200 கிராம் 250 கிராம் ஸ்வீட் ஆகிட்டு. அங்கே ஒன்றும் பண்ணல, ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினோடனே நகரத்தில் வந்துட்டு காலைல ராத்திரிலாம் தூங்கலை, சொரிஞ்சு புண்ணாயிட்டு வலி வேதனை, ரொம்ப வேதனை பொதுவாக வரும். அது அவ்வளோ வேதனை என்றைக்குமே பண்ணாது. ராத்திரிலாம் தூங்கலை, ஒழுங்காக தூங்கி 5 நாள் ஆச்சு, அன்னைக்கும் தூங்கலை. அப்போ தான் கடவுள்கிட்ட பேசுகிறேன், தகப்பனே தவறுப்பா, இந்த ட்ரிப் போனேன், ஸ்வீட்டே சாப்பிடலையா வந்துட்டேன், எனக்கு அந்த கண்ட்ரோலை தாங்கப்பா, வேண்டாம்ப்பா. நம்ம எப்போ மனம் திரும்புகிறோமோ அதுதான் 1 Corinthians 11 தன்னைத்தான் சோதி தெரிந்து. அந்த கம்யூனுக்கு போகுங்க, தன்னைத்தான் சோதி தெரிந்து. நான் யாரு, எந்த வகையரா, எந்த பரம்பரை, என் குணம் என்ன, தன்னைத்தான் சோதி தெரிந்து. அதுதான் சங்கீதம் 19 தன் பிழைகளை உணர்வன் யார். வருத்தப்பட்டு பாரசவங்கள் நீங்கள் எழுதும் இடத்தில் நான் உங்களுக்கு தாகமாய் இருக்கிறோம், நீங்கள் எழுதும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற தருவேன். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பாவங்களை மறைக்கிறவன் அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ, அதுதான் இன்னைக்கு தலைப்பு. நம்ம எப்போ நம்மை சோதித்து ஆண்டவர்கிட்ட போகிறோமோ அப்போவே ஒரு விடுதலை. அதுதான் மனம் திரும்புவதற்கு துக்கப்பட்டேன். அந்த 2 Corinthians 7:9-10 சொல்கிறாரு, ரொம்ப தெளிவான வசனம். நீங்களானோ இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ நமக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், பெரிய வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி, தகப்பனே எங்களோடு பேசியிருக்கீங்க, நன்றி தகப்பனே, ஒரு விஷயம் கூட எங்களை பிளஸ் பண்ணுங்கப்பா, உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனே நோக்கி பார்ப்போமா. அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம். ஆம் தகப்பனே, இந்த மனமாற்றத்தின் காலத்தில் உண்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ப்பா. எத்தனையோ ஆண்டுகள் எனக்கு இருக்க இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை இல்லைப்பா. கடன் பிரச்சனை, நானும் ஜெபம் பண்ணுறேன், சர்ச்சுக்கு போகிறேன், பைபிள் வாசிக்கிறேன், எத்தனையோ ஊழியங்களுக்குள்ளே போகிறேன், எனக்கு விடுதலை இல்லைப்பா. எனக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்காதா,
இதோ பேதுருங்கிற ஒரு கல்லின் மேலே திருச்சபை கட்டுவேன்னு சொன்னீங்கப்பா. ஆனால் நான் ஏன் வாழணும் யூதாசை போல நினைக்கிறேன். ஒரு அன்பு சகோதரர் ஜெபித்து கொண்டிருக்காங்கப்பா. ஒரு விசை கூட தகப்பனே, உங்களுடைய திவ்ய கரம் தகப்பனே, ஒரு அமைதியின் கரம். ஏசாயா 9:6 சொல்றது, அமைதியின் அரசராக இந்த உலகத்திற்கு வந்தீங்க, அந்த ஏக்கமான அமைதியான ஒரு வாழ்வை அந்த சகோதரனுக்கு கொடுங்கப்பா. உங்களுடைய கிருபை அவரோடு இறங்கட்டும் தகப்பனே. ஒரு விசை கூட குடும்பத்தில் திருமணமாகி 35 ஆண்டுகளாயும் என் கணவரோடு ஒரு நல்ல உறவு இல்லை, என் கணவரோடு பிரச்சனையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டிருக்காங்கப்பா. 35 ஆண்டுகளாகி எனக்கு மன அமைதி இல்லை. இந்த பேதுரு உம்மை நோக்கி பார்த்தாங்கப்பா. அவங்க பார்த்த பொழுது பெரிய விடுதலை. இதோ இந்த இரவில் நான் மனமாற்றம் அடைஞ்சிருக்கேன். கர்த்தரை தேடுங்கள், கில்காலுக்கு போக வேண்டாம், பெத்தேலுக்கு போக வேண்டாம், ஆண்டவரை தேடுங்கள் சொன்ன வார்த்தைப்படி சீக் டு த லார்ட் என்று சொன்னீங்கப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறேன் தகப்பனே. இதோ இந்த 3வது வெள்ளியில 2025ஆம் ஆண்டு இந்த லெந்து காலத்துல இந்த 3வது வெள்ளியில பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை போல தகப்பனே நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். ஒரு விசை கூட எனக்கு ஒரு விடுதலை, ஒரு அற்புதம் தகப்பனே. ஒரு விதமான வியாதி, ஒரு கண்ணீரான வாழ்வில் துன்பத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், எனக்கு விடுதலை இல்லை, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டிருக்காங்க. ஒரு விதமான கையில் ஒரு வலி தகப்பனே. அந்த வலியினால நான் எந்த ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போறதுக்கோ எனக்கு பணம் இல்லை, எனக்கு அந்த கை காலிலேருந்து ஒரு விடுதலை இல்லை, எனக்கு ஒரு விடுதலை தரமாட்டீங்களா? ஏக்கத்தோடு ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டிருக்காங்க. இயேசுவின் ரத்தம் ரைட் நவ இப்பொழுது உங்களை தொட்டு சுகமாக்கி கொண்டிருக்கு. நீங்கள் விசுவாசிங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று அந்த காயப்பட்ட இடத்துல உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவருடைய சிலுவையின் அடையாளத்தை போடுறங்க. இந்த இரவுல நீங்க எண்ணெய் தேய்த்து ஜெபிக்கிறப்போ ஒரு அற்புதம், ஒரு அற்புதம், ஒரு அற்புதம். என் மகனோ இதோ 10th எழுத போறான், அவன் இதுவரை சிங்கிள் டிஜிட் தான் மார்க் வாங்கியிருக்கான், எப்படிப்பா பாஸ் பண்ணுவான்னு ஏக்கத்தோடு ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டிருக்காங்க. அற்புதத்தை செய்யும் ஆண்டவர், அடையாளத்தை செய்யும் ஆண்டவர். உனக்கு ஒரு அற்புதத்தை, ஒரு அடையாளத்தை, ஒரு மகிமையான வாழ்வை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிற உயர்ந்த அடைக்கத்தில் வைக்கப்படுவான். அந்த ஜெயிப்புக்காக, அந்த மகனுக்காக இந்த இரவுல நீங்க ஜெபிக்க. அவன் நாளையில இந்த இரவுலேருந்து படிக்க ஆரம்பிக்கிறப்போ நிச்சயமாகவே ஒரு விடுதலை அந்த மகனுக்கு ஆண்டவர் கொடுப்பார். நிச்சயமாக வாழ்வு கொடுப்பார். இதோ இந்த 3வது வெள்ளியில ஆண்டவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிற ஒரு அற்புதம் தாங்கப்பா, ஒரு அடையாளம் தாங்க. ஏக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த அன்பு பிள்ளைகளுக்கு உங்களுடைய பிரசனம் அப்பா, உங்களுடைய அடையாளம் தகப்பனே. ஐயா, ஒரு விதமான கேன்சர் கட்டிகள் அப்பா, அதற்கு எனக்கு கீமோ கொடுக்க முடியல, ஆப்ரேஷன் வேண்டான் இருக்கேன், எனக்கு அந்த கேன்சர்ல இருந்து ஒரு முழுமையான அந்த கட்டிகள் இருந்து எனக்கு ஒரு முழுமையான விடுதலை தகப்பனே. என் மகளுக்குள்ள ஒரு அசுத்த ஆவினால நான் வேதனைப்படுறேன், துன்பமான வாழ்வில் இருக்கிறேன், என் மகளுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே ஒரு விசை கூட ஜெபிக்கிறோம். பேதுருடிகளைப் போல உம்மை நோக்கி பார்க்கிறோம். இது முடியாது, நான் ஏன் இருக்கணும், மரித்து போகணும்னு நினைச்சேன், நான் இனி மறிக்க மாட்டேன்ப்பா, நான் இனி மறிக்க மாட்டேன், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், ஆண்டவருக்கு விடுதலை தருவார், நம்பிக்கை இருக்கு. கர்த்தரை நம்பிக்கையும் செழிப்பான். விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உதவியும் காணப்படாத நிச்சயம். மேகம் போன்ற திரளான சாட்சியில் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவைக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி நான் பரப்பிட்டேன்பா. ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். நம்பிக்கையோடு ஜெபிக்கிறான். அந்த மகளுக்கு நம்பிக்கை வழியை கொடுங்க, ஆசை விடுங்க, வழி நடத்துங்க. ஒவ்வொரு நிலையும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டி